بسم الله الرحمن الرحيم. மரணத்துக்கு தயாராகும், மௌத்துக்கு தயாராகும். நம்ம எவ்வளோ பயான்களை கேட்டிருப்போம். அந்த பயான்ல எல்லாம் நமக்கு அடிக்கடி சொல்லப்படுறது வலா தமூத்துன்ன இல்லா வந்து முஸ்லீம். நீங்கள் முஸ்லீம் இல்லாமல் மௌத்தாயிடாதீங்க அப்படித்தான் என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். நம்மளோட அந்த அந்த இலக்கை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் பொழுது விடியும், எல்லாருக்கும் காலம் போகும். ஆனால் எல்லாரும் மறுமையில் வெற்றி பெற முடியாது. இப்போ இந்த இளமை பருவம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பருவம். ஒரு சமுதாயத்தினுடைய முள்ளந்தண்டு இளைஞர்கள் தான். இந்த இளைஞர் பருவத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபி லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லு. 7 பேர், 7 சாரார். அந்த 7 சாராருக்கும் அல்லாஹ் வேறு எந்த நிழலும் இல்லாத நாளில் அவன் நிழல் கொடுக்குறான். மறுமையில் அவன் நிழல் கொடுக்குறான். அந்த 7 பேர் சொல்லும்போது ஷாபுன் நஷஃபி இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் வளர்ந்த வாலிபன் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ வணக்கத்தில் ஈடுபடுறாக்கள் எல்லாருக்கும் பரிசு இல்லை. இந்த வாலிப பருவத்தை வணக்கத்தில் வளர்த்தா அதுக்கு தான் பரிசு. ஏனண்டா அந்த வயசை வணக்கத்துக்குள்ளே இழுத்தெடுக்கிறதான் கடும் கஷ்டம். மரம் ஏற ஆளுக்கு பரிசு இல்லை, வழுக்கு மரம் ஏறினா தான் பரிசு. மரம் எல்லாரும் ஏறிடலாம், வழுக்கு மரம் எல்லாரும் ஏறிடலாம். இந்த வயசை கொண்டு இபாதத்துக்குள்ளே சேர்க்கிறது தான் கடும் கஷ்டம். அதனால அந்த வயசுக்கு அவ்வளோ பெரிய பரிசு இருக்குது. அதை நம்ம தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். ஆக நாங்கள் எப்போவுமே நம்முடைய மறுமையை மறந்துடக்கூடாது, தொழுகையை மிஸ் பண்ணிடக்கூடாது. தொழுகை மறுமையில் முதல் விசாரிக்கப்படுற ஒரு விஷயம். அவ்வளுமா யுசாலில் அபதி யௌமில் கியாமா நிசலாம். மறுமையில் நம்மளை முதல் விசாரிக்கப்படுற தொழுகையை பற்றி தான். அதுக்கு சரியான பதில் கொடுத்துட்டா அவர் தப்பிடுவார். அதில் அவர் மாட்டிக்கிட்டாரண்டா அவர் மாட்டிக்குவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தொழுகை ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை மிஸ் பண்ணக்கூடாது. எந்த டைம்லையும் தொழுகையை மிஸ் பண்ணாது. அதே நேரம் இந்த தொழுகைங்கிறது சயின்டிஃபிக்கலாக நமக்கு நல்ல ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக, நல்ல பாசிட்டிவ் தாட்ஸை அதிகப்படுத்தக்கூடியதாக இந்த தொழுகை இருக்குது. முக்கியமாக இப்போ உங்களுக்கு தெரியும், டாக்டர் கீத் மூர் உலக ஃபேமஸான ஒருத்தர். இந்த டாக்டர் கீத் மூருடைய புக்குகள் படிக்காத டாக்டர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக டாக்டர் கீத் மூருடைய புக்ஸுகளை படிப்பாங்க. செல்லை பற்றி பிரித்து ஆராய்ஞ்சு எழுதினவர் டாக்டர் கீத் மூர் தான். அவர் இஸ்லாத்தை சரி காண்றார். ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரல. அவர் செல்லை பற்றி, செல் எப்படி உருவாகுது, செல்லினுடைய அடுத்த கூறுகள் என்ன அப்படிங்கிறத சொன்னவர் தான் டாக்டர் கீத் மூர். செல்லை பிடிச்சு, செல்லு தான் ஆக சின்னது. ஒவ்வொரு உயிரும் ஒரு செல்லில் இருந்தால் உருவாகுது. ஒரு பூ, ஒரு மரம், ஒரு தாவரம், ஒரு புழு, பூச்சி, ஒரு பறவை, ஒரு மனிதன், விலங்கு, இதெல்லாமே செல்லில் இருந்தான் அப்படி உருவாகுது. வழங்கிட்டா அந்த செல்லை பிரித்து பார்க்குறதுக்கு நவீன தொழில்நுட்பம் இருக்கல்ல. டாக்டர் கீத் மூர் செல்லை பிரித்து பார்த்தார். செல்லில் 75% முக்காவாசி சைட்டோபிளஸ்ம் அப்படிங்கிற ஒன்று என்று சொன்னார். அந்த சைட்டோபிளஸ்மை பிரித்து பார்த்து அது முழுக்க முழுக்க ஒரு நீர் அப்படி என்று தான் சொன்னார். அப்போ டாக்டர் கீத் மூர் ஒரு ஆய்வு எழுதுகிறார். ஒவ்வொரு உயிரும் நீர், சைட்டோபிளஸ்ம், செல், டிசு அப்படி அந்த படிமுறையை எழுதுகிறார். இதுதான் அதில் படிமுறை. முதல்ல இந்த உலகத்துக்கு எல்லா உயிரும் நீரிலிருந்து தான் வந்ததென்று சொன்ன ஒரே ஒரு சயின்டிஸ்ட் டாக்டர் கீத் மூர் தான். அவருக்கு குர்ஆனுடைய ஒரு வசனம் எடுத்து காட்டப்பட்டுச்சு. அவருக்கு 24வது அத்தியாயம் சூரத்து நூறிலிருந்து ஒரு வசனம் எடுத்து காட்டப்படு. வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒவ்வொரு உயிரும் தண்ணீரிலிருந்தே நாம் உருவாக்கினோம். அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார்.
டாக்டர் கீட்மோர் சொன்னார், சந்தேகம் கிடையாது, இது கடவுள் வேதம் தான் என்றா இந்த நூற்றாண்டில் என்னால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். அவர் பெருமைக்கு சொல்லலை, இதை பிரித்து பார்க்குற கருவி இதுக்கு முன்னால் இம்பாசிபிள், சாத்தியமில்லை. இப்போ தான் இது பாசிபிள். இப்போ நான் சொல்கிறது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தில் ஒருத்தர் சொல்கிறார், எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு முஹம்மது சொல்கிறாருண்டா கண்டிப்பாக இது கடவுள் வேதம் தான் அப்படி என்று யாரோ நோ டவுட், இதில் சந்தேகம் இல்லை என்று சொன்னவர் தான் டாக்டர் கீட்மோர். ஆனால் இஸ்லாத்துக்கு வரல அவர். அந்த வீடியோ கூட யூடியூப்பில் இருக்குது. இவர் இன்னொரு ஆய்வு செய்கிறார். என்னண்டா, நம்ம ஆரம்ப காலத்தில் நம்பி இருந்தாங்க இந்த பின்னுக்கு இருக்கக்கூடிய மூளை, சிறு மூளை என்று சொல்கிறது. இந்த சிறு மூளை தான் ஒரு மனுஷனை கோபக்காரன் ஆக்குறதும் ஒரு மனுஷனை நல்லவனை ஆக்குறதும் இந்த சிறு மூளை தான் அப்படி என்று ஆரம்ப காலத்தில் டாக்டர் ஸ்மார்ட் சொல்லியிருந்தாங்க. முதல்ல டாக்டர் கீட்மோர் தான் சிறுமூளை, பின்மூளை இல்லை, இந்த நெத்தி பகுதி கோர்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது இந்த மூளையில். நீங்கள் சயின்ஸ் படிக்கக்குள்ள அது படிப்பீங்க. அந்த கோர்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் சுரக்கக்கூடிய ஹோமோன் 2 பகுதிகளாக சுரக்கும். ஒரு ஹோமோன் சுரந்தா அவர் எப்போவுமே தப்பான ஆளாக இருப்பார், ரவுடியாக இருப்பான், பொய் சொல்லுவான், கோபக்காரனாக இருப்பான், பேட் பிஹேவியர் அவர்கிட்ட வெளியே வரும். அந்த ஹோமோன் வேறு ஒரு ஹோமோன் அதில் சுரக்கும்போது, நம்முடைய மூளையில் நிறைய ஹோமோன் இருக்குது, அசிடைல்கோலின், கோர்டிசோல் ஹோமோன், டோபமைன் ஹோமோன், இப்படி நிறைய ஹோமோன்கள் இருக்குது. இதில் நெற்றி பகுதியில் சுரக்கக்கூடிய இன்னொரு ஹோமோன் அது ஒரு ஆளை பாசிட்டிவ் தாட்ஸுக்கு ஆளாகும், நல்ல எண்ணங்கள் உருவாகும், ஞாபக சக்தி அதிகமாகும், நல்லவராக இருப்பார், நிதானமாக இருப்பார். இந்த 2மே மூளை முன்பகுதியில் தான் இருக்குது. இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஃபைல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅன் பின்னாசியத்தின் காதிபத்தின் ஹாத்திபா, நீ இந்த தவறு செய்கிறத நீ விடவில்லை என்றால், அபூஜஹலுக்கு இறங்கின வசனம், இந்த கௌபத்துல்லாஹ்ல தொலை போனாக்களுக்கு அடித்தாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான், ஃபைல்லம் யன்தஹி, நீ இந்த குற்றச் செயலை கைவிடவில்லை என்றால் லனஸ்ஃபஅன் பின்னாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, நீ பொய் சொல்லக்கூடிய, தவறு செய்யக்கூடிய, நீ பொய் சொல்லக்கூடிய, தவறு செய்யக்கூடிய நெற்றியை பிடிச்சி நரகத்தில் போடுவேங்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பொய் சொல்கிற நாக்கை இழுத்து வச்சு அறுப்பனண்டா வாஸ்தவம் தான், தவறு செய்கிற கால கையை உடைப்பண்டா அப்படின்னு சொன்னால் வாஸ்தவம் தான். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நாசியாண்ட அந்த நெற்றி, நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, பொய் சொல்கிற, தவறு செய்கிற நெற்றியை பிடிச்சி நரகத்தில் போடுவேங்கிறான். இப்போ டாக்டர் கீட்மோர் இப்போ தான் சொன்னார், தவறும் பொய்யும் சொல்லக்கூடியது நெத்தியில் சுரக்கிற ஹோமோனால நடக்குதுன்னு. இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அசல் அப்படியே சொல்ல முடியுமா? இப்படி சொல்லுது இஸ்லாம். ரைட். இந்த டாக்டர் கீட்மோர் சொல்கிறார், இதே நெற்றியை புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக தாக்கம் செலுத்தினால் பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும், நல்ல எண்ணங்கள் அதிகமாகும், ஞாபக சக்தி அதிகமாகும் என்றார். புவியீர்ப்பு விசையோடு நெற்றியை கொண்டே வைக்கிறது தான் சுஜூது. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை மானக்கேடான விடயம், பாவமான காரியத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும் என்கிறான். அப்படியே ஒத்து போகுதா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறதுக்கு சந்தோஷப்படணும். எவ்வளோ ஒரு அறிவுபூர்வமான மார்க்கத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். அதுக்குள்ளே இன்னொரு விஷயம், நாம் தொழுதால் நமக்கு இன்னும் பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். அது பானக்கடான விடயத்தில் நம்மளை பாதுகாக்கும். தொழுகையில் போனதெல்லாம் இருங்க, அம்மா சொல்லி பாப்பா சொல்லி சார் கேட்பார், நம்ம தொழணும், அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். மலக்குமார் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த நிமிடமும் உயிர் விரியலாம், எப்போ வேணுமென்றாலும் மரணம் பெறலாம். அப்போ நாம் முஸ்லீமாக இருக்கணும். இது நம்முடைய முக்கியமான கன்செப்டாக இருக்குது. கபருக்குள்ளே ஏலவெல் எடுத்தா ஓலையை எடுத்தாண்டு கேள்வி கணக்கு வரல, தொழுதாண்டு தான் கேட்குறேன். முக்கியமான ஒரு விஷயம் இது. தொழுகையில் போனதில் இருங்க. அடுத்தது, நாம் ஒரு நல்ல இலக்கை நோக்கி போகணும். நல்ல ஒரு தொழுகையாளியாக, நல்ல ஒரு மூமினாக இருந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும். நம்ம பிறந்துட்டோம், அது யாருக்கும் தெரியா. பிறந்தது நம்மளை பிறந்தது நம்மளோட குடும்பத்துக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம மரணிச்சதுக்கு பிறகு இந்த உலகம் பேசணும். அட்லீஸ்ட் நம்மளோட ஏரியாவாவது நம்மளை பேசணும். அப்போ நல்லது செய்து சாதிச்சுட்டு போகணும்.
2 விஷயத்தை உலகம் பேசும். ஒன்று, அராஜகம் பண்ணினவனையும் உலகம் பேசும், பிரபாகரனையும் உலகம் பேசும். ஆனால் அப்படி பேசப்படா. நம்மளை அநியாயம் பண்ணினவனை பேசுகிற மாதிரி நம்மளை பேசப்படா. நம்மளை நல்லது பேசும். நல்ல ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டு போகும். நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதியும் செய்யாமல் வாழ்ந்துட்டு போகும். ஏதாவது சாதிச்சுட்டு போகும். நம்முடைய சில நடவடிக்கைகள், இப்போ பஸ்ஸில் போகிறோம், 3 பேர் ஒரு மோட்டார் பைக்கில், கேடிஎம் பைக்கில் சும்மா அப்படியே முறுக்கி அப்படியே ரேஸ் பண்ணி அந்த பைக்கு அந்த பஸ்ஸை அப்படி மறிச்சு அப்படி இப்படி அண்டு போகிறான். அங்கே பஸ்ஸுக்குள்ளே இருந்த 3/4 பேர் ஹரவா போவானுகள், பெறல போகிறானுகள். இப்படி ஒரு மனுஷனை நம்ம வாழணும். அந்த துவா கபூல் ஆகிற நேரத்தில் அதை சொல்லியிருந்தா ஹரவா போவானுகள், பெறல போகிறாங்க சொல்கிற அளவுக்கு நம்ம வாழணுமா? இல்லை, நம்மளை வாழ்த்தணும். மாஷா அல்லாஹ், புள்ளை அவன் தான் புள்ளை. எப்படி வளர்த்திருக்காங்க, என்ன புள்ளடப்பா, இவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் பாருங்க. அந்த பிள்ளையை 2 சொல்கிற அளவுக்கு நாம் என்ன செய்யணும்? வாழணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் சாதிக்கணும், நல்லது பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது செய்யணும், நல்லது செய்யணும். இப்படி நம்மளோட ஒரு நல்ல ஒரு லட்சியத்தை நம்ம கிரியேட் பண்ணணும். முடியாமல் இல்லை. நல்லா யோசிச்சுப்பார், நம்மளால் ஏதாவது நல்லது பண்ணி பேர் எடுக்க முடியுமா? இல்லையா? முடியும். அப்போ நம்ம நல்ல தொழுகையாளியாக இருக்கணும், நல்லது செய்து நம்ம பேர் எடுக்கணும். அது மத்தாக்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும். விளங்கிட்டா? நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு கெடுதியும் செய்யாமல் வாழ்ந்தால் நாம் நல்லது சாதிச்சிட்டோம். ஒரு கெடுதியும் செய்ய தேவையில்லை, நல்லதை சாதிச்சிட்டோம். இப்போ சஹாபாக்களில் ஹதீஸ் ஒரு ஹதீஸும் அறிவிக்காத சஹாபி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு ஹதீஸும் அறிவிக்கலை. அந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இல்லை. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார், இந்த சந்தர்ப்பம் இப்படி சொன்னார், இப்படித்தான் கையை வைக்கிற, இப்படித்தான் தொழுகிற, இதான் இது எத்தனை சஹாபாக்கள் சட்டங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதிகமான ஹதீஸ் அறிவித்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு ஹதீஸும் அறிவிக்காதவர் பிலால் இப்னு ரபாஹ். ஒரு ஹதீஸும் அறிவிக்கல. ஆனால் அவரை பற்றி பேசாத அகலாருமே இல்லை. அவர் ஒரு ஹதீஸும் அறிவித்து சாதிக்கல. அவர் ஒரு அடிமையாக இருந்து அப்படியே மௌத்தானார். ஆனால் யாருக்கும் எந்த கெடுதியும் செய்யாமல் மௌத்தானார். அவரை நல்ல பழக்கம், அவரை செருப்படி யோசையை சுவர்க்கத்தில் கேட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மேராஜ் போய் வந்து அப்போ நம்ம நல்லா இருந்துட்டு ஒரு உபத்திரமும் செய்யாமல் அநியாயமும் பண்ணாமல் வாழ்ந்தாலே சாதிச்சுட்டு. அப்போ நாங்கள் முக்கியமாக நல்ல தொழுகையாளியாக இருக்கணும். நமக்குள்ள தவிர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நான் உங்களுக்கு ப்ரோக்ராம்லேயும் சொன்னது, ஃபோன் பாவனை ரொம்ப ஆபத்தானது. அது நம்மளை வேறு ஒரு ஏரியாவுக்கு, வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு வைத்திரும். இந்த ஃபோன் பாவனை, நான் இந்த ஃபோனை விளங்கப்படுத்தி காட்டினேன். பெண்களுக்கு நிகழ்ச்சி செய்யும்போது என் ஐஃபோனில் நான் என்ன நிசான் கார் N16 அப்படின்ற 2-3 தான் சொல்லி போட்டு என் ஃபேஸ்புக் ஒன் பண்ணினேன். முதல் 2வது 3வதுல நிசான் கார் விளம்பரம் இருக்குது. அது ஒத்து கேட்குது. கூகுள் கதைக்கிறதையே ஒத்து கேட்குதுண்டா. நம்ம அதில் ஒன்றை சர்ச் பண்ணால் அதை எப்படி தெரியும்? ஒன்றை கிளிக் பண்ணால் அதில் இன்னும் அட்வான்ஸாக 4 விஷயத்தை நம்ம தெரியும். ஒரு சின்ன ஒன்றை ஒரு பாட்டை பார்த்தோம்னா படத்தையே தெரியும். வழங்கிட்டா. அப்போ அது தர நாம் என்ன செய்ய மாட்டோம், அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகும். நேரம் போகிறது வழங்க, நம்ம ஆறுங்கிறது வழங்க, நம்ம என்ன பண்ணுறோம்ங்கிறது வழங்க. ஷைத்தான் பாவத்தை இன்ட்ரெஸ்ட் ஆக்குவான். நாம் அப்படியே படிக்கிற நோக்கத்தை மறந்துடுவோம், நம்மளோட குடும்பத்தை நாம் மறந்துடுவோம், நம்மளோட அம்மா வாப்பட கனவை நாம் மறந்துடுவோம், நம்மளோட ஒரு லட்சியத்தை நாம் இழந்துடுவோம். அதுக்குள்ளே அப்படியே நுழைஞ்சிக்கு போவோம். அதில் சிலர் ஃபோனில் எடிட் ஆகி ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அப்படி என்று விளையாடி ஃபோனுக்கு எடிட் ஆகி ஃபோனுக்குள்ளேயே தன்னை புதைச்சி மனநோயாளி ஆகுவாங்க. சிலர் ஃபோன் மூலமாக ட்ரக்ஸ் எடிட் ஆகும். சிலர் ஃபோன் மூலமாக தவறான தொடர்புகளுக்கு போய்த்துருவாங்க. கேயாகவும் ஆகலாம், லெஸ்பியனாகவும் ஆகலாம். அப்போ பிள்ளையான உறவுகள், ஒரு ஆம்பளை தொடர்பு, ஒரு பொம்பளை தொடர்பு, ஒரு ஆம்பளை தொடர்பு, இதெல்லாம் நமக்குள்ள என்ன செய்யுது? இன்றைக்கு சமுதாயத்தில் அறிமுகமாயிட்டு. இன்னும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம், நிறைய பாய்ஸ் தன்னை ஒரு கேர்ளாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கிட்ட ஒரு கிளைண்ட்டை கூட்டிக்கு வந்தாங்க. நம்முடைய ஏரியா தான்.
உங்களோட இந்த ஏரியா தான். டெனிம் ட்ரௌசர், ஒரு டிஷர்ட் போட்டுட்டு, மாஸ்க் போட்டுக்கிட்டு, கையை இப்படி உருட்டிக்கிட்டு ஒரு ஆள். பேர் என்னன்னு கேட்டேன். அவர் பேரை சொன்னார் ஃபாத்தி. என் பேர் ஃபாத்தி. என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அங்கிள் தான் கூட்டி காந்திக்கார். அவர் கட்டளை அங்கிள் பின்னுவார் கண்ணம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அங்கே பார்த்தா வந்து இருக்கிறது பொடியன் இல்லை, ஒரு பொடிச்சு. ஒல்லாகி நான் நினைச்சேன் இது ஒரு போய் தானே. பாப்பா ஒரு தப்லீக்ல பெரிய ஒரு அமிஷா. அந்த பாப்பா மௌத்தானத்தோட அவ மனசுக்குள்ள வச்சிருந்த எண்ணத்தை மாத்திட்டான். அவள் சொல்ற, நான் ஃபாத்தி. அந்த ஆள் இனி ஏலா மறைய இது ஃபாத்தி இல்லை, ஃபாத்திமா இல்லை. அவரோட உண்மையான பேர் ஃபாத்திமா. அதை ஃபாத்தி என்று சொல்லு. இந்த ஏரியா தான் கவுன்சிலிங்கு கட்டுப்படலை. என்கிட்ட நிறைய போயாக மாறின கேர்ளாக மாறின போய் எனக்கிட்ட வந்து கவுன்சிலிங் பெற்று ஒரு 2-3 தடவை அவங்கள ஹிப்னோட்டிசம் பண்ணி அவங்களோட அடிப்படை பாலினத்துக்கு மாற்றிருக்கிற நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இந்த கேர்ள் அவளை பிடிச்சிக்கிட்டான் வந்து, அதனால் அவள் மாறலை. அந்த ஊர்லேயே எங்களோட ஊர்லேயே லொச்சியில் ரூம் எடுத்து தங்கி அடுத்த நாளும் கூட்டிக்கு வந்தாங்க. போய் ஃபோன் பண்ணுறாரு, இல்லை சார் அவர் மாறலை. பாப்பா மௌத்தானத்தோட அவள் சுய கௌரவத்தை சுய இதை காட்டிட்டாள். எந்த அளவு கண்டா பள்ளிக்கு போய் தொழுகிறாள். ஆக்களுக்கு தெரியும் அப்படியே அந்த தொழுதுட்டு போகிறான்னு தெரியும். இந்த மனநிலை மாறுது. இது ஒரு ஹராம். நம்ம தப்பா நினைக்கிறோம். அதாவது ஆண் பெண் அலி என்று மூணாம் பாலினம் ஒன்று இருக்க நம்ம நினைக்கிறோம். மூணாம் பாலினம் இல்லை. அல்லாஹ் ஆணை பெண்ணை ரெண்டையும் படைச்சு ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்தோம். அந்த 2 பேர்ல இருந்துதான் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பரவ செய்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆணையும் பெண்ணையும் தான் படைச்சேங்கிற. 3வது நம்ம எடுத்துக்கிற கற்பனை அடிப்படையிலிருந்து தன்னை ஒரு கற்பனை ஆக்குது. இதே உங்களோட இந்த ஏரியாவிலிருந்து ஒரு போயை கூட்டிட்டு வராங்க. அவருக்கு ஒரு 15 வயசு. கட்டாரில் இருக்கிற பாப்பா வந்து வேணா பிடிச்சிக்கிட்டு வராங்க. என்னன்னு கேட்டால் அவர் ஒரு கேளா. அவர் ஃபோனுக்கு கவர் போட்டுருந்தார். எப்படி கேட்டால் அந்த கவரில் எப்படி ஒரு சங்கிலி ஹார்ட்டோட அப்படி தூங்குற லேடிஸ் போட்டிருப்பாங்களே சங்கிலி, அதை போட்டிக்க. அவன் ஆக்ஷன் எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஃபோனை பிடிக்கிற முறையெல்லாம் கேர்ள்ஸ் மாதிரி. என்னன்ற நான் கேர்ள் என்னடான்னு பார்த்தா அவரை இந்த ரிஸ்வானுங்கிறவர் கைட் பண்ணுறார். கேள்விப்பட்டிருப்பீர்கள் ரிஸ்வான். ரிஸ்வான் கைட் பண்ணி அவர்கிட்ட சில தில்லு முள்ளுகள் சொல்லி கொடுத்து அவர் ரிஸ்வான் ஆல்ரெடி கேர்ள் ஆயிட்டார். விளங்கிட்டா? அவர் ஒரு யூனிவர்சிட்டியில் படித்து ஒரு கிராஜுவேட். அவர் விளங்கிட்டா? அவர் நிறைய தவறு பண்ணிட்டு இருக்கார் சமுதாயத்தில். அப்போ இப்படியானது கேர்ள்ஸ் வந்து ஆணாக மாறுறது, ஆண்கள் பெண்களாக மாறுறது, இப்படி எல்லாம் என்ன செஞ்சுட்டு மாறிட்டு. ஒலிவில் யூனிவர்சிட்டியில் ஒரு கேர்ள் படிக்க வாரா. ஒரு கேர்ள் படிக்க வாரா. படிக்க வந்து இடையில ஒரு வருஷம் அவள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா. திரும்ப அவட ஃபேக்கல்ட்டியை தொடங்க ஒரு போய் வாரார். தாடி மீசையெல்லாம் முளைச்சி குரலும் ஆணாக மாறி ஒரு போய் வாரார். நான் மறைக்க தேவையில்லை. யூடியூபில் அயான் ஸ்பேஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல் செய்கிறத நீங்கள் யூடியூப்பில் போய் அயான் ஸ்பேஸ் என்று அடித்து பாருங்கள். ஒரு தாடி மீசையோட ஒரு ஆள் அந்த யூடியூப் சேனலில் சமூகத்தில் உள்ள விஷயங்களை பேசுவார். அது ஒரு பொம்பளை. இன்ஜெக்ஷன் மூலம் ஹோமோனை உடம்புக்கு செலுத்தி தாடி மீசை முளைக்க வச்சு குரல் ஆணாக மாற்றிக்கிட்டு இருக்குது அந்த பிள்ளை. ஒரு முஸ்லீம் பிள்ளை. ஒரு முஸ்லீம் பிள்ளை. இப்போ யூனிவர்சிட்டிலாம் இருக்குது. எனக்கு யூனிவர்சிட்டியில் உள்ள லெக்சர் ஒருத்தர் சொல்கிறார், இவர்கள் சேர்ந்தது ஃபர்தாவோட இப்போ கடைசி வருஷத்தில் இருக்குது ட்ரௌசரோட. நாங்கள் வேணா என்ன சொல்கிறா சொல்கிறது. அப்போ இந்த நோய் எல்லாம் வெறும். இதெல்லாம் பிறப்பில் இல்லை, என்வைரன்மெண்ட். ஒரு ஆளுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், சூழல், ஆக்களோட கதையை கேட்கறது, இதால் மாறுது. ஒரு நாள் நாம் அப்படி நம்மளை நம்ம மாற்றிக்கப்படாது, அதுக்குரிய ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்க்கப்படாது, சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல்களுக்குள்ளே போய் நம்மளை நாமளே மாற்றிக்கப்படா.
ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருக்கணும், நாமளாக இருக்கணும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கப்படா, வயசுக்கு மூத்த நட்புகள் இருக்கப்படா. ஒரே பாலின நட்புக்குள்ளும் அளவுக்கு அதிகமான தொடர்புகளும் அன்புகளும் உன்னை பார்க்காம இருக்கலான்னு கையை பிடிச்சிட்டு இருக்கிறது வேணாம். இது நிறைய நடக்கும். அது கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, போயாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே இருந்து நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. உங்களோட இலக்கு முழுக்க படிக்கணுங்கிறதுல இருக்கும். தேவையில்லாத காதலுங்கிற எதிர்பால் கவர்ச்சியும் வேணாம், ஓரினமும் நமக்கு தேவையில்லை. இதிலிருந்து முதல் நீங்கள் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. அப்போ தான் நாம் படிப்பில் கவனம் செலுத்தலாம், சாதிக்கலாம். நான் சொன்னேன், விளையாட்டை புறவும் விளையாடலாம். நீங்கள் இப்போ படிக்கிற நேரம் படிங்க. ஒருத்தர் மேடையில் ஏறி வந்து அவர் A-level மெட்ஸ் படிக்கிறாம். இப்போ நாங்கள் மெட்ஸ் படிக்க மறா யூனிவர்சிட்டி போவோம், மறா டிகிரி, மறா ஜொப்பு. அப்போ நாங்கள் இப்போ விளையாடுறோன்னு கேட்டுட்டு போகிறார். நான் சொன்னது படிப்பை விட்டு போட்டு விளையாடுறோம். படிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடி போட்டு நமக்கு ஓஃப் ஆகிட்டு வர முடியுமெண்டா நாம் நம்மளோட கண்ட்ரோலில் எக்ஸசைஸ் செய்கிறோம். ஆனால் படிப்பை எப்போயாவது படிக்கிற விளையாட்டு தான் முக்கியம்ண்டா நாம் நம்மளோட கண்ட்ரோலில் இழந்துட்டோம். மொத்தமாக விளையாட நம்ம சொல்லலை. எப்பாவது ஒரு விளையாட்டு கிழமையில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு விளையாடும். அதே நேரம் எக்ஸாம் நெருங்கும் போது மொத்தம் அதை விட்டு போட்டு எக்ஸாமுக்கு படிக்கணும். ஒரு டெக்ஸ்டைல் வச்சிருக்கிறவன் நோம்புக்குள்ளே ட்ரிப் போக மாட்டான். நோம்புக்கு ட்ரிப் போவானா? எங்களோட ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து 8 மணிக்கு கடை விட்டுருன்னு சொல்லுவான். நான் நோம்புக்குள்ளே விடிய திறந்துக்கிட்டு இருப்பேன். கடைசி கஸ்டமர் வரும் வரைக்கும் கடையை திறந்து. ஏன்னா வியாபாரம் பார்க்குற டைம், படிக்கிற டைம், இந்த டைமில் தான் படிக்கிறது. விளங்கிட்டா? அப்போ உங்களோட படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத தொடர்புகள் இருக்கக்கூடாது. எதிர்பால் கவர்ச்சி அது வேறு. அது அந்தந்த டைமில் அது நடக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சூரா ஹதீதில் 22வது வசனத்தில் சொல்கிறான், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிக்கும். உங்களையும் இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு மாற்றங்களும் உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே நாம் எழுதிட்டோம்னு சொல்கிறான். நமக்கு 6 கணவன், நமக்கு 6 மனைவி, அது எப்போ நடக்கும்ங்கிறது அல்லாஹ் எழுதிட்டான். அது நடக்கும். நம்ம அவசரப்பட்டு ஒன்றுக்கிட்டையும் போக தேவையில்லை. சூரத்தில் நாம் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமா தஸ்குத்து மின் பரக்கத்தின் இல்லா யாயிலமுகா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்ட நாட்டத்தில் இல்லாமல் கீழே விழாது என்கிறான். அதாவது அந்தந்த நேரத்தில் நடக்கும். அதை கூட அல்லாஹ் அறிஞ்சு வச்சுக்காண்டா, நமக்கு நடக்கிறத அல்லாஹ் எழுதி வச்சுக்கான். அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளணும். சூரத்துல் ஹூது 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான் என்கிறான். நமக்கு எழுதினது தான் கிடைக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. சூரத்துல் பக்ரா 216வது வசனத்தில் சொல்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருன் லக்கும். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதா இருக்கும். வஅஸா அன் துஹிப்பு ஷையன். நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க, வஹுவ ஷர்ருன் லக்கும். அது உங்களுக்கு கெடுதியா இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமு. அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ கலாக்கதிர நம்பணும். அல்லாஹ் நலவை நாடிக்கணும். சிலது நமக்கு வெறுப்பான விஷயம் நடக்கும், அது அல்லாஹ் ஏதோ நலவுக்கு நடத்துகிறான். நம்ம விரும்பினது சிலது மார்க்கத்தில் தப்பாக இருக்கும். ஐயோ இதை கையுறதாண்டு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அதை விடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது என்று நாம் எடுத்துக்கட்டும். அல்லாஹ்க்கு தெரியும், நமக்கு தெரியாது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தேவையில்லாதது சரி, ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், இப்போ நம்ம O-level நெருங்கிட்டு. O-level முதல் அச்சம் தவிர. முதல்ல என்ன செய்யணும்? அச்சம் தவிர. நான் வெல்லுவேனா, நான் பாஸ் ஆகுவேனா, இந்த பயம்தான் நம்மளை நடுங்க செய்கிறது. அந்த முதல் விஷயத்தை நாம் எடுத்துடும். நிறைய கெட்டிக்கார பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நெருங்கும் போது எக்ஸாம் போபியா, அதுல நோய் பேர் எக்ஸாம் போபியா. சில சிம்டம்ஸ் வரும். திடீரென்று மயக்கம் வர்றது, கை காலெல்லாம் அப்படியே சுருட்டுறது, அப்படியே கூலாகிட்டு போகிறது, தலையிடி வர்றது, வயிற்று வலிக்கிறது, நெஞ்சு எரிக்கிறது, கேஸ்ட்ரிக்குரிய ஃபீலிங் வர்றது, உடம்பெல்லாம் அப்படியே திமித்து ஃப்ரலைஸ் மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றது. இது பெனிக் அட்டாக்ன்னு சொல்கிறது. இந்த பெனிக் அட்டாக் வர்றதுக்கு காரணம் எக்ஸாம் போபியா. எக்ஸாம் போபியா வார முக்கியமாக ஆருக்கு வருமெண்டா கடுங்கட்டிக்கார பிள்ளைகள். ஏனெண்டா அவங்கள விரட்டி ஒரு விஷயம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது டீச்சர்ஸ் மாதிரி சொல்கிற உங்களை நம்பிக்கை இருக்க, ஊருக்குள்ளே இருக்கிற சொந்தக்காராக்கள் சொல்கிற உங்களை நம்பிக்கை, வெளிநாட்டில் இருக்கிற அங்கள் சொல்கிற நம்பிக்கிட்டு இருக்கம்மா, குடும்பமான ஒன்றை கையில் அணிரிக்கான். இப்படி எல்லாரும் சொல்ல சொல்ல இந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகும். என்ன ஸ்ட்ரெஸ்ண்டா, அதுக்கு மார்க்ஸ் 1 கம்மியாகி ஒரு B, 7A ஒரு B, இல்லாட்டி 6A 2 3B, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பிள்ளைக்கு பிரச்சனை, இவளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறது?
நினைக்க கொள்ளைய நட்டுக்குது ஒத்தரும். அடுத்தாக்களுக்காக படிக்காதீங்க, அடுத்தாக்களுக்காக படிக்காதீங்க. ஓலை எடுக்கணுமென்று லட்சியத்தை வைங்க. ஆனால் ஓலை எடுத்தால் தான் நீங்கள் மாணவர், நீங்கள் சாதிக்கலாம், நீங்கள் யூனிவர்சிட்டி போகலாமா? சி எடுத்தாலும் போகல, இது பிரச்சனை. ஓ லெவல் பாஸ் பண்ணாச்சு, என்ன பிரச்சனை? நான் வெல்வேனா, நான் சாதிப்பேனா, நான் செய்வேனா? இப்போ இந்த ஸ்கூலில் பிரச்சனை என்னன்னா, நான் தமிழ் மீடியம் சாதிக்கலாமா? தமிழ் மீடியம் சாதிக்கலாம், தமிழ் மீடியம் தான் சாதிக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இங்கிலீஷ் மீடியத்தை விட தமிழ் மீடியம் தானே நல்லா சாதிக்கலாம். நம்முடைய ஓன் பாஷை என்ன, நம்முடைய சொந்த பாஷை எழுதி தள்ள வேண்டியது. மவனையும் போட்டு எழுதலாம். நாம வெல்லுற நமக்கு முடியும். சிம்பிள் படுத்துறது. இப்போ அந்த A to Z அந்த ரெண்டு மட்டைக்கு இடையில கேள்வி. முதல் உங்களை சிம்பிள் படுத்தணும். எப்படின்னா, ஆக்களுக்காக படிக்கல, அவங்க மார்க்ஸை கேட்கறதுக்கு காத்துக்கு இருக்காங்க, நம்மளோட ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு காத்துக்கு. நான் இப்போ தோத்தான ஜெயிலில் போடுவானா? ஓ லெவல் ஃபெயில்ண்டா பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறான். விட்டு இன்னொரு தரம் ஓ லெவல் எழுதலாம் தானே, மறாந்த பையன் எழுதுறேன். சிம்பிள், ஒண்ணுமில்லை, எழுதுறேன். வந்தாவா போனா. உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருந்தா ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸ்ட்ரெஸ் இருந்தா ஞாபக சக்தி குறையும். இப்போ ஹோலுக்குள்ள இருப்பீங்க, பேப்பர் செய்றீங்க, டீச்சர் சுத்துவாங்க, பொம்பளை பிள்ளைகள் மோதிரம் பறக்கும். டீச்சர் வருவா, என்ன பேப்பர் டீச்சர் 5 நிமிஷம் டீச்சர் எடு. நம்முடைய ஸ்கூல் தானே 10 நிமிஷம் உடம்பா, 10 நிமிஷம் பெறாது. தொண்டை கேடி நைதிக்கு டீச்சர் பேப்பரை வேண்டி கொண்டு வைக்க கொள்ள பக்கண்டு வந்து இப்ப நினைப்பு. இதுதான் ஸ்ட்ரெஸ்ல மறக்கிறது. அதாவது நம்மட மூளை இதயம் துடிக்கிற மாதிரி துடிக்குது. பிரெயின் ஷேக்னு சொல்லுவாங்க. ஹார்ட் எப்படி துடிக்குதோ அப்படி பிரெயின் ஷேக் ஆகுது, பிரெயின் ஷேக்னு சொல்லுவாங்க. அதில் 4 விதமான வேவ்ஸ் இருக்குது. அல்ஃபா வேவ்ஸ், தீட்டா, பீட்டா, டெல்டாண்டு 4 வேவ்ஸ் இருக்குது. அல்ஃபா அலை நார்மல், டெல்டா அலை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரு பதட்டம் பெறக்கொள்ள, ஒரு பயம் பெறக்கொள்ள, ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகக்கொள்ள மூளை வேகமாக துடிக்கும். மூளை வேகமாக துடிக்கக்கொள்ள நல்லா நினைப்பிருக்கிறது அல்ஹம்து மறக்கும். நல்ல பாடமாக்கிட்டு போய் மேடையில் நிற்போம், எல்லாம் அவுட். அது என்ன பதட்டம். இந்த பதட்டத்தில் மூளை ஸ்பீடா துடிச்சா ஞாபகம் பெறாது. ஞாபகம் பெறுமா? ஞாபகம் பெறாது. இந்த பதட்டத்தை தணிக்கிற எப்படி? இயல்பாக அல்லாஹ் நமக்கு ஒரு பெஸ்டைட் தருவான். ஒருத்தர் யூனிவர்சிட்டியில் போய் படிக்காத ஒரு டெக்ஸ்ட் ஒரு இதொன்று இருக்குது. நொறுப்பு சுட்டா நம்மளை அறியாமலே நொறுப்பு சுட்டா முதல் வேலை என்ன? விஞ்ஞானம் இதை தான் சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுது? அந்த இடத்த குளுமையாக்குங்க, வாய்க்கில் வச்சு உமிழ்நீரை படித்து குளுமையாக்குங்க, ஓடி போய் தண்ணிக்குள்ளே ஓட்டுங்க, ஐஸை வச்சுக்கிட்டீங்க. நெருப்பு சுட்ட உடனே இங்கே இருக்கிற தோலில் இருந்த நரம்புகள் சமிக்கையை மூளைக்கு அனுப்பும். இந்த இடத்துல சூடு பட்டுட்டு அப்படி ஹைப்போதாலமஸ் ஓடற போடும். உடனே நீர் கொப்பளங்களை கொப்பளிக்க வச்சு அந்த சூடு உள்ளே போகாமல் காப்பாற்றுங்க. ஃபெஸ்டைட் நடக்கும், அப்படியே கொப்பளிக்கும். அப்போ அது கூழ் தாரத்துக்கு முன்னே நாம் கூழை வச்சா கொப்பளிக்காது, விஷயம் சக்ஸஸ் ஆகும். அப்போ விஞ்ஞானம் என்ன சொல்லுதுண்டா, சூடு பட்டா நெருப்பு சுட்டா உடனே வாய்க்குள்ளே வைங்க, இல்லாட்டி தண்ணிக்குள்ளாம. சிலாக்கள் முட்டையை உடச்சி ஊற்றுவாங்க, அது மூட நம்பிக்கை. அது கொஞ்ச நேரம் கூழ் அறிக்கும். ஐஸுக்குள்ளே வை, தண்ணிக்குள்ளே வை, டக்குன்னு தண்ணியை ஊற்றிக்கிட்டு. இல்லாட்டி ஜெல், என்ன ஜெல்? கற்றாழை ஜெல் ரொம்ப பெஸ்ட். வை, அதை போய் கூழாரி சூட்டை வெளிக்கடத்தும். அப்போ
இது மூளை சொல்லுது நமக்கு, உடனே வாய்க்க வைக்க. படிச்சுக்கிட்டு வந்தா நம்ம யாரும் சொல்லி தந்தா படிக்காத நம்மளோட வீட்டில் இருக்கிற பாட்டி பாட்டனெல்லாம் தஞ்செஞ்சு. ஸ்ட்ரெஸ் வந்தா உடனடியாக மூளை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பெருமூச்சு விடு. என்ன செய்வோம்? கட்டும் ஸ்ட்ரெஸ், கட்டும் பிரச்சனைண்டா செய்யறமா இல்லையா? வயசானாக்கள் சொல்லுவாங்க அல்லாஹ், இந்துக்கள் சொல்லுவாங்க முருகா ஞான பண்டிகா. ஸோ எல்லா மதத்தவர்களும் எல்லா வயதை ஒத்தவர்களும் பெருமூச்சு விடுறாங்க, அதானே கன்ஃபார்ம். இப்போ என்ன நடக்குது பெருமூச்சு இல்லைண்டா, ஆக்சிஜனை உள்ளுக்கு அப்படியே உள்ளுக்கு எடுக்கும், டீப் பிரீத், அதை வாயால் வெளியில் வர்றோம். இந்த ஆக்சிஜன் நம்முடைய ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின்ல முழு உடம்புக்கும் சப்ளை ஆகும். அதிகமான ஹீமோகுளோபின் மூளைக்கு தான் போகும். மூளைக்கு ஆக்சிஜனை கொடுத்த உடனே மூளையோட பிரெயின் ஷேக் கொண்டுலாம். மூளையோட பிரெயின் ஷேக் கொண்டுலான்னு உடனே டென்ஷன் குறையும். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி, கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு கஷ்டமான ஒரு பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்து, ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்து நல்ல ரிலாக்ஸ் ஆகிருந்து மெதுவாக மூக்கால் டீப்பாக காற்ற உள்ள மெல்ல மெல்ல இழுங்க. ஒரு மூக்கை பற்றிக்கோங்க. 1 2 3 கட் பண்ணுங்க, வெளியில் விடுங்க. மறந்த மூக்கு இதில் 10 இதில் 10, இதொன்று 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 10 10 20 குறைஞ்சது கூடயும் செய்யலாம். இந்த மூச்சை எடுத்து விட்டுட்டு கஷ்டமான ஒரு செய்யுள்ள பாடம் அங்கே பாடம் விளங்காத ஒரு மெட்சை பாருங்க, விளங்கிடு. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னே இப்படி செஞ்சுட்டு போங்க, சலண்டு ஞாபகம் வரும். ஒன்றும் என்ன செய்யாது, மறக்காது. டென்ஷனில் மறக்கிறது, அந்த தொண்டைக்கு இருக்கிற டென்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் முதல் டென்ஷனை கைவிடணும். ஆட்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்கு, மார்க்ஸ் இவ்வளவு காட்டுறதுக்கு இல்லை. நாம் படிக்கிற என்ன செய்கிற கடும் கஷ்டமான ஒன்றும் செய்கிறல்ல, லேசான தொழுகிற கஷ்டமான தொழுகிற இங்கே ஒன்றுமாக போகிறதில்ல. எல்லா கேள்விக்கும் பதில் எடுக்கிறதுக்கு நாம் ஞானி கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒரு கெட்டிக்காரால் பி எடுக்கிறதுக்கும் எஸ் எடுக்கிறதுக்கு காரணம். அதே சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நினைச்சும் பார்க்காதவரால் ஏ எடுத்து. எங்கட பேச்சில் ஒரு மௌலவி ஓ லெவலில் ஏ, இங்கிலீஷில் ஏ, மருந்துக்கும் இங்கிலீஷ் தெரியாது. ஓ லெவலில் ஏ, அவர் அதுக்கு பிறகு ஏ லெவல் எழுதி யூனிவர்சிட்டிக்கு போய் டீச்சிங் கிடைச்சது, இங்கிலீஷ் டீச்சிங். ஏன்னா அவரை ஓ லெவல் ஏ தானே. இப்போ கேட்குறாரு என்ன செய்ய போகிறோன்னு தெரியா. நெக்ஸ்ட் இவன் ஏன்டான் ஏயை போட்டான்னு எனக்கு ஒன்றும் தெரியாமச்சான். என்னடா நடந்து ஒரு பேப்பர் பார்த்தவன் டென்ஷன் ஆனா, நீ எப்படிடா எழுதினு? எனக்கு தெரிஞ்ச தமிழில் இங்கிலீஷால் எழுதினா பந்தி வந்தியா எழுதி. அவன் பந்தி வந்தியா எழுதினதுக்கு மார்க்ஸை போட்டான். என்னன்னு தெரியா, எழுதினான். சந்தர்ப்ப சூழ்நிலை அவனுக்கு ஏ வந்து பியாலும் பாரு இல்லையா. அவன் சொல்கிறான் எஸ்சி வருமானு காத்துக்கிருந்த, எனக்கு ஏ வந்துச்சு. அப்படியே புல்லரிச்சு போச்சு, பேப்பரை மாற்றி பார்த்துட்டானோ. இப்போ என்னண்டா நமக்கு அந்த அந்த வாய்ப்புகள், அந்த அந்த சூழ்நிலைகள் நம்மளை மாற்றும். அப்போ நல்ல கட்டித்தனம் ஒரு ஆள் நிறைய படிச்சுட்டு போகும், டென்ஷன் ஆனால் ஃபெயில். ஆக கட்டித்தனம் இல்லாதவர் அன்றைக்கு ஒரு 4 யூனிட்டை பார்த்துவான். அந்த 4 யூனிட்டும் கேள்வி வந்தோம் 4 ஒசந்துருவான். எக்ஸாமை வச்சு ஒரு ஆளை திறமையை அளக்க முடியாது. அண்ணளவாக பார்க்கலாம், அளக்க முடியாது. ஒரு அளவுக்கு பார்க்கறது தான் எக்ஸாம். அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அதை பற்றி நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 10 டாக்டர் மாதிரி அப்படி குந்திக்கிட்டு காய்ச்சிக்காங்க. அவங்களுக்கு தெரியுமா அந்த 10 பேரும் டாக்டர். இந்த 10 டாக்டர்மாருக்குள்ள எத்தனை பேர் ஓ லெவல் 2 தரம் வெளியின்னு தெரியுமா? ஏ லெவல் 3வது தரம் டாக்டர் ஆனவரும் அங்குள்ள இருப்பான். சி பாஸில் வந்தவரும் இருப்பான், ஏ பாஸில் வந்தவரும் இருப்பான். ஆனால் பார்க்குறாக்கள் எல்லாரையும் டாக்டராக தான் பார்க்குற, ஓ லெவல் ஏ லெவல் காட்டுங்கன்னு சொல்கிறல்ல. ஸோ இது ஒரு பயப்படுற விஷயம் இல்லை. முதல் டென்ஷனை குறைங்க, ஒன்றும் இல்லை. நாம் டென்ஷன் ஆகுது. இளங்கட கல்வி சித்தத்தில் அந்த 2 மட்டைக்கு இடையில இருந்தால் கேள்வி வரும். உங்களுக்கு தந்த சிலபஸுக்குள்ள இருந்தால் கேள்வி வரும். வெளியிலேருந்து கேள்வி வரல தானே, மறந்த பிரச்சனை விட்டு. சூப்பர்வைசர் 6 வந்தா என்ன? இலங்கையில் உங்களுக்கு ஒரு சிலபஸ் தந்திருக்கு, அந்த சிலபஸுக்குள்ள கேள்வி வரும். 2008ஆம் ஆண்டு மேக்ஸில் பார்ட் 2ல் சிலபஸுக்கு வெளியில் ஒரு கேள்வி வந்ததால்
ஓ லெவல் மெட்ஸ் 2வது தடவை நடந்துச்சு முழு ஸ்ரீலங்காவில். டீச்சர்ஸ் மட்டும் கேடு. ஓ லெவல் பார்ட் 2 மெட்ஸ் பார்ட் 2 2வது தடவை நடந்துச்சு முழு இலங்கை. கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவு? ஏன்னா ஒரு கேள்வி மிஸ்ஸா வந்துட்டு சிலபஸுக்கு வெளியில். ஸோ சிலபஸுக்கு வெளியில் உங்களுக்கு கேள்வி வராது, சிலபஸுக்குள்ள பேர் நான் படிச்சதுக்கு பேர். எக்ஸாமுக்கு முன்னுக்கு பேப்பர் அவுட் ஆனால் சந்தோஷம் தானே, ஹாப்பி தானே. ஒரு வருஷத்துக்கு முன்னே அவுட் ஆகிட்டு நம்மளோட புத்தகம் தான் பேப்பர், அதுக்குள்ளே இருந்தாங்க கேள்வி வரப்போகுது. இப்போ என்ன பிரச்சனை? நீ ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, சிலபஸ் தான் படிக்குது, மைண்டை ரிலாக்ஸாக வச்சிருக்குது, சிம்பிள் படுத்துற போய் எழுதுங்க, சரிதானே? ரைட். இப்போ நெருங்கிட்டு கேட்ட கேள்விக்கு வரேன். இப்போ எக்ஸாம் நெருங்கிட்டு இப்போ எப்படி படிக்கிறேன்? இப்போ ஷார்ட் நோட் படிக்கிறேன். அது நேரத்தோட நீங்கள் செஞ்சிருக்கணும், சிலர் செஞ்சிருப்பீங்க. கொப்பியில் உங்களோட கொப்பியில் ஒரு சிவத்த கோடு போட்டிருக்குமில்ல இடது பக்கம், ஒரு சிவத்த கோட்டுக்கு இஞ்சால அண்ணன் எழுதுறேன். இந்த சிவத்த கோடு போட்டு என்னத்துக்கு இஞ்சால என்னத்தை எழுதுறேன்? என்ன சிவத்த கோடு வெள்ளையா இருக்குது என்ன? அதாவது மேலே நம்பர் வரும். இந்த சிவத்த கோட்டுக்கு இஞ்சால என்ன எழுதுறேன்டா, நீங்கள் பழம்பாடம் பார்ப்பீங்க தானே, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டை போய் படிப்பீங்க. படித்தா இதுக்குள்ளே இன்னது தான் சொல்லி இருக்கின்ற சுருக்கி ஒரு வரி ஒன்றை உருவாக்கணும். அதான் 4ஆம் ஆண்டிலேயே பயிற்சி தருவாங்க. சுருக்கி எழுதுக. பின்வரும் பந்தியை வாசித்து 30 சொற்களுக்குள் சுருக்கி எழுதுக. தேவையில்லையே. பழங்கிட்டா தோல் புயம் நிமிர்ந்து நின்ற நலன் தன்னுடைய படையோடு அவன் வாகனத்தில் அதிகாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அப்போது பனி பட்டு அந்த பனி துளி ஒழுகி கிளம்பி வரும் புழுதி அடங்கியது. இதெல்லாம் சொல்றான். நலன் பயணம் போனான், அவ்வளவுதான் கதை. மத்த எல்லாம் போனக்கு என்னது? விளங்கிட்டான். அப்படி விற்றண்டு பாய்ந்தது, நகத்தை நீட்டியது, புலி உருமியது, திடீரென்று தன் இடுப்பில் இருக்கும் வாளை உருவினான். உருவும் சத்தம் ஒரு கீச்சிடும் சத்தமாக இருந்தது. அந்த வாளினுடைய வெளிச்சம் பளபளப்பு அதன் கண்ணை மறைத்தது. புலி வாஞ்ச வாழை எடுத்து, அவ்வளோதான் கதை. சப்ஜெக்டை சுருக்கி இந்த சிவத்தை கோட்டுக்கு இஞ்சால கொப்பியை திருப்பி வச்சு இதுக்குள்ளே இருக்கிறது இதான் எழுதி போட்டு விட்டுட்டீங்கண்டா இப்போ எக்ஸாம் நெருங்கும் போது அதை தான் படிக்கிறேன். ஒரு வார்த்தைக்குள்ள சரித்திரம் அடங்குமா இல்லையா? மேராஜ் என்ற சொல்லுக்குள்ள எவ்வளவு நினைப்பு வரும்? மேராஜ், புராக்கு வாகனம், 7 வானம் கடந்தது, நரகத்தை பார்த்தது, சொர்க்கத்தை பார்த்தது, சிதறத்தில் முந்தகா, 50 வக்தா கொடுத்தது, அடுக்கடுக்கா குறைச்சது, 5ஆ முடிஞ்சது, வந்து இறங்கினது, எல்லாமே அந்த மேராஜ் என்ற சொல்லுக்குள்ள வருது தானே. இதுதான் சுருக்கி எழுதுக. இந்த சுருக்கி எழுதுறதை தான் இப்போ நீங்கள் படிக்கிற. அதை எழுதாட்டி ஒன்றும் செய்யணும், சுருக்கி எழுது. ஏனண்டா ஒரு 2 மாசமா படிச்சதை ஒரு 2 நிமிஷம், ஒரு 20 செகண்ட்ல, ஒரு 20 நிமிஷத்துல நீங்க வாய்ச்சி முடிச்சிருக்கீங்க. வாசிக்கக்குள்ள ரைட், இது ரைட்டா, இது ரைட், இது ஓகே, ரைட், இது ரைட், இது இது வழங்கலையே, அதை திருப்பி வச்சு சரியா வாசி, ஓகே, இது ரைட், இப்படிதான் வாசி. சரி, இந்த வாசிப்பை கூட நீங்க எப்படி படிக்கணும்? இப்ப படிக்கிற டைம் பழம்பாடம் சுருக்கி எழுதினத்தை படிக்கிற எழுதாதாக்கள் இருக்கிறத தலைப்புகளை வாய்ச்சிக்கு உள்ளுக்கு போகல. இது ஓகே கிளியர், அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போங்க, டீப்பாக கொண்டு போக தேவையில்லை. இது ஓகே கிளியர், இது ஓகே கிளியர், அப்படி வாசிக்கிறேன். வாசித்தாலும் குறைஞ்சது அந்த மேக்சிமம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஒரு சப்ஜெக்டை படிக்காதீங்க. 3/4 மணி நேரம் தான் நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க. மேக்சிமம் மினிமம் ஒரு 1/2 மணி நேரம். சரியா? ஒரு சப்ஜெக்டை படித்து முடித்த உடனே 3/4 மணி நேரம் ஆயிட்டா அதை அப்படியே வச்சு போட்டு கொஞ்சம் ஒரு சின்ன இடைவெளி ஒலிம்பி நின்று சோம்பறியாவது முடிங்க, கொஞ்சம் தண்ணி விடுங்க, சும்மா அப்படி ஜன்னலால் போய் பார்த்துட்டு திரும்ப வாங்க உட்காருங்க. இன்னொரு சப்ஜெக்டை படிங்க. ஒரு நமக்கு ரொம்ப ஹார்டான ஒரு சப்ஜெக்டுக்கு பிறகு ஒரு சாஃப்டான ஒரு சப்ஜெக்ட், மறுவா கொஞ்சம் ஹார்ட், கொஞ்சம் சாஃப்ட், இப்படி மாற்றி மாற்றி 3/4 மணி நேரத்துக்கு ஒரு தரம் சப்ஜெக்டை மாற்றி மாற்றி படிங்க. ஏண்டா மூளோட கெப்பாசிட்டி தொடர்ந்து ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தால் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு.